लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्दतितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளந்தலின்மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கடமாமலைமேயாராமுதே அடியேற் கருளாயே. எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2712வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அருளிய திருவிருத்தத்தினுடைய 73வது பாசுரத்தை சேவிக்க இருக்கிறோம். தனியன் கருவிருத்த குழி நீத்த பின் காமக்கடுமொழி வீழ்ந்து ஒரு விருத்தம் புக்கொள்ளொரு வீர் உயிரின் பொருட்கட்கு ஒரு விருத்தம் புகுதாமல் குருவியோர்கோன் உரைத்த திருவிருத்தத்து ஓரடி கற்றீர் திருநாட்டகத்தே என்பதாகும். 73வது பாசுரம். 72வது பாசுரத்தை தலைவியானவள் வாடை காற்று தான் துன்பம் தரும் என்று சொன்னால், கடலினுடைய குளிர்ச்சியான காற்று துன்பம் தரும் என்றால் பிறைச்சந்திரனும் எனக்கு துன்பத்தை தருகிறான் என்று பேச, தோழியானவள் தலைவியை ஆற்றுமாறு சொல்லுகிற பாசுரம் இந்த பாசுரம். பாசுரத்தை சேவிப்போம். வால் வெண்ணிலவு உலகு ஆற சுரக்கும் வெண்திங்கள் என்னும் பால்வின் சுரவி சுரமுதிர் மாலை பருதி வட்டம் போலும் சுடரடல் ஆழிப்பிரான் பொழிலேழ் அளிக்கும் சால்பின் தகமை கொலாம் தமியாட்டி தளர்ந்ததுவே. மிகவும் தூய்மையான வெண்மையான அமுத கிரணங்களை உடைய உலகம் முழுதெல்லாம் திருப்திப்படியும்படியாகவும் குளிர்ச்சி அடக்கூடியதாகவும் ஆகாயத்திலிருந்து சொரியக்கூடியவனான சந்திரன் விண்ணுலகைய பகவானான காமதேவனுடைய பால் போன்று பொழிகிறான். ஆனால் அந்த மாலை பொழுது தலைவன் வராததால் என்னுடைய தனிவி தனியாளாக இருப்பதனால் தளர்ந்து கிடக்கிறாளே, இது என்ன வியப்பு. சூரிய மண்டலம் போல ஒளி வீசுகின்றதும் வலிமையுடையதுமான சுதர்சனம் எனும் சக்கராயுதத்தை கையிலே ஏந்திய பெருமாள் இந்த 14 உலகங்களையும் காக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவனாக இருந்த போதும் தனியாக வருந்தி கொண்டிருக்கும் என்னுடைய தலைவியை ஏன் காக்காமல் இருக்கிறான்? அவள் துன்பப்படுமாறு வருந்துமாறு விட்டுவிடுகிறானோ? அது அவனுடைய தன்மைக்கு தகுமோ என்றெல்லாம் கேட்கிறாள் அந்த தலைவியினுடைய தோழி. வெண்மதி பசு நிலா பால் உலகம் பாத்திரம் வானில் உலாவும் மென்மையான சந்திரனாகிய பசு நிலாவாகிய பாலை சுரந்து கொட்டும் மாலை பொழுது என பொருள் கொள்ள வேண்டும். நிலாவினிடத்திலும் பாலின் தன்மையும் அதனை வெளிப்படுத்துகிற அமிர்த கிரணங்களான சந்திரனிடமிருந்து பால் சுரக்கும். பசுவின் தன்மையையும் கூறியது ஒரு விதமான ரூப அலங்காரம் என்று பிரிவாதி பயங்கர மணங்காச்சாரியார் சொல்லுகிறார். வால் வெண் என்பது ஒரே பொருள்தான் பன்மொழியாக சொல்லக்கூடியது என்று சொல்லுகிறார். உலகம் எல்லாவற்றையும் காக்கக்கூடிய பெருமாள் என்னை ஏன் காக்காமல் இருக்கிறான், என் தலைவியை ஏன் காக்காமல் விடுகிறான் என்று சொல்லுகிற பாசுரம் இது. இதற்கு உபதேசமாக சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்றால், உலகங்களை எல்லாம் எம்பெருமானுடைய சிங்கார தோட்டம் என சொல்லுவார்கள். பிரான் பெய்த காவு கண்டீர் பெருந்தேவுடை மூவுலகே என்பது திருவாய்மொழி. இப்பாட்டுக்கும் பொருள் என்னவென்றால், உரிய காலத்தில் பேறு வரப்புகாமையாலே ஆழ்வாரானவர் ஞான விளக்கமும் பாதகமாக ஆழ்வார் அடைந்த தளர்ச்சியை கண்ட அன்பர்கள் நொந்து உரைத்த வார்த்தையாம். பிரான் மொழி வேளளிக்கும் சால்பின் தலைமை கொலாம் தமிப்பாட்டி தளர்ந்ததுவே என்பது எம்பெருமானுக்கு இயல்பான பக்தர்களை காக்கக்கூடிய அந்த லட்சணம் இந்த ஆழ்வாருடைய திறத்திலே நிகழாது ஒழிவது என்பதே சால்வின் என்று ஒரு பாடத்திலும் இருக்கிறது. வாழ்வெல் ஒரே வழி. வாழ்வெல் என்பது ஒரு பொருளுடைய பழமொழி. நிலவுகார என்ற விடத்து நிலவு எண்ணாமல் நீல எனும் பிரிக்கலாம். குறியதன் கீழ் ஆக்கூறுதலம் அதனோடு உகர மேற்றுலம் இயம்பின் தூக்கின் என்ற நன்னூலுடைய இலக்கணத்தின்படி இது சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக தோழியானவள் தலைவி வருத்தப்படுவதை பார்த்து சொல்லுகிறாள், இந்த தலைவனுக்கு அழகோ 7 உலகங்களையும் காக்கக்கூடியவன் சுதர்சனம் என்கிற ஆழ்வானை கையிலே தாங்கி இருக்கக்கூடியவன் எல்லோரையும் காக்கிற பொழுது தனிமையில் இவள் வாடுவதை கண்டு இவளுக்கு இன்பம் சேர்க்காமல் துன்பம் சேர்ப்பானோ என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். வால் வெண்ணிலவு உலகு ஆற சுரக்கும் வெண்திங்கள் என்னும் பால்வின் சுரவி சுரமுதிர் மாலை பரிதி வட்டம் போலும் சுடர் அடல் ஆழிபிரான். சுடர் அடல் ஆழிபிரான் என்பது கையிலே
சூரியனை போல சுற்றறிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற சுதர்சனம் என்கிற ஆழியை கையிலே ஏந்தியிருப்பவன். பொருளியேழ் அளிக்கும் சால்பின் தகைமிகொலாம் தமி ஆட்டி தளர்ந்ததுவே. அப்படி உலகத்தையெல்லாம் காக்கக்கூடிய ரட்சிக்கக்கூடிய தலைவனான இந்த தலைவன் என்னுடைய தலைவி விஷயத்தில் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறான் என்று சொல்லி தலைவியையும் தேற்றுகிறாள் தோழி. காயேன வாச்சா மனசேந்திரிவா அப்தியாப்தனாவா பிரகதே சுபாவாத கரோமித்தத் சகலம்பர ஸ்ரீ ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தில் வருது போதிலும் அடியேன் செய்கிற நல்வினியோ தீவினியோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கால் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.